ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. எந்த சாப்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக இந்த வீடியோவோட ஒரு தன்மையை நீங்கள் வந்து அறிஞ்சிக்க முடியும். சரியா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எல்லா சாப்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 20 1 மார்க்ஸ். சரியா? எல்லா சாப்டர்லையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து 20 1 வேர்ட்ஸ் இருக்குது. சரியா? இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 240 1 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 240 1 வேர்ட்ஸில் மேக்ஸிமம் நமக்கு எத்தனை 1 வேர்ட் கேட்க போகிறாங்க அப்படின்னா 18 1 வேர்ட் நமக்கு கேட்க போகிறாங்க. சரியா? இதில் 2 1 வேர்ட் மட்டும் தான் நமக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 1 வேர்ட் தான் க்ரியேட்டிவ் வரும். சில டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் வந்து கேட்காம புக் பேக்கே கேட்டுறாங்க. ஆனால் 1 வேர்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக் பேக் 1 வேர்ட்ஸ் நம்ம படிக்கும் போது அதாவது நம்ம வந்து ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ABCD நமக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? புக் பேக்கில் இருக்க A ஆப்ஷனை Dக்கும் D ஆப்ஷனை Bக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி நமக்கு கொடுத்துறாங்க. அதனால் நீங்கள் வந்து கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கொஸ்டினில் இருக்கிற வேர்டிங்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேர்டு வந்துச்சுன்னா ஆப்ஷன் A, இந்த வேர்டு வந்துச்சுன்னா ஆப்ஷன் B அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீவேர்ட் செட் பண்ணி படிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி செட் பண்ணி படிக்காமல் ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி படிங்க. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா எந்த கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் நமக்கு தெரியும். நீங்கள் புக் பேக் கொஸ்டின் சொல்லி ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதனால் 1 வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துங்க. அடுத்து 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. சாப்டர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் எத்தனை 2 மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 2 மார்க் இருக்குது. தேர்ட் சாப்டர் வந்து 3 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 3 மார்க் இருக்குது. 5 மார்க்கு 5 5 மார்க் இருக்குது. அதே மாதிரி 7 சாப்டர். சரியா? 7 சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, 8 5 மார்க் இருக்குது. சரியா? அப்போ 4th சாப்டரும் 7th சாப்டரும் ரொம்ப முக்கியம். அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி 9th சாப்டர் பாருங்கள். சரியா? 7 2 மார்க்கு, 8 3 மார்க்கு, 8 5 மார்க் இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தா தெளிவாக நீங்கள் அதாவது எந்தெந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் ரொம்ப முக்கியம், 7th சாப்டர் ரொம்ப முக்கியம், 9th சாப்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 12th சாப்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 சாப்டர் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே நல்லபடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 86 2 மார்க் இருக்குது, 84 3 மார்க் இருக்குது. சரியா? 55 5 மார்க்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா போதுமானது. சரியா? நல்லபடியாக மார்க் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்? சம்ஸ் மட்டுமே நான் நடத்தினா போதுமா, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா, இல்லை இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின் வேணுமா, இல்லை க்ரியேட்டிவ் கொஸ்டின் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.